ஜானாஸ் குக்கிங்கில் உங்களை வரவேற்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க. இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷல் பிச்சு போட்ட மிளகு வறுவல், நாட்டுக்கோழி மிளகு வறுவல். அதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாம். நாட்டுக்கோழி ஒரு 1/2 கிலோ எடுத்து நல்லா வாட்டி மஞ்சள் போட்டு கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான மசாலாலாம் என்னென்னு பார்த்துடலாம். மஞ்சள் பொடி ஒரு 2 பிஞ்சு எடுத்திருக்கேன். ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு 2 துண்டு இஞ்சி நறுக்கி வச்சுருக்கேன். மிளகா வத்தல் ஒரு 3 மிளகா வத்தல் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, சின்ன வெங்காயம் ஒரு 150 கிராம் எடுத்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, மிளகு ஒரு 2 ஸ்பூன் மிளகு எடுத்து நுணுக்கி வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியாக சேர்க்க போகிறோம். எண்ணெய் செய்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த மசாலா ஜாமான்லாம் ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். மஞ்சளை சேர்த்துட்டேன். இந்த பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, இந்த மிளகா வத்தல், இந்த கருவேப்பிலை, இந்த சோம்பு, சீரகம், தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, நல்லெண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு இந்த கருவேப்பிலையை அதோட இந்த வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சிக்கனை சேர்ப்போம். வதங்குற அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துடலாம். சிக்கனில் நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் இது கொஞ்சமாக சேர்த்துக்கணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச சிக்கனை கொஞ்சம் மிளகு, சிக்கன் கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிடுச்சு. ஏற்கனவே எடுத்து வச்ச அரைச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு 2 விசில் விட்டு எடுத்துடலாம். தண்ணி எதுவும் நம்ம சேர்க்க வேண்டாம். இதிலே கொஞ்சம் தண்ணி இருக்குது. 2 விசில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். இன்னும் கொஞ்சம் மிளகு சேர்த்துடலாம். சேர்த்து இது நல்லா ஃப்ரை ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துடலாம். சிக்கன் மிளகு வறுவல் தயாராகிடுச்சுங்க. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அருமையான நாட்டுக்கோழி பெப்பர் ஃப்ரை மிளகு வறுவல் தயாராகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். மறுபடி இன்னொரு ரெசிப்பியில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.